இருந்தால ஊருக்கு வா முதல் மரியாதை தரேன் லெட்டர் போட்டீங்க. இப்ப பார்த்தா கண்ணாத்தானுக்கு முதல் மரியாதை தர போறேன்னு சொன்னீங்களாமே. ஏண்டா டேய், உனக்கு வேற வேலையே இல்லையா? ஒரு லெட்டர் எழுத ஜெராக்ஸ் எடுத்து ஊர்ல இருக்க எல்லாருக்கும் அனுப்பிச்சு முதல் மரியாதை தரேன் வா முதல் மரியாதை தரேன் வா சொல்லி அனுப்பிச்சு வச்சிருக்க. அங்க பாரு வாசல்ல விஜயகுமாரும் சரத்குமாரும் நிக்கிறாங்க. சரத்குமார் முதல் மரியாதை கேட்கிற நீ இந்த ரெண்டு தாத்தா பின்னடா வாங்கி வந்திருக்க. ஏரோப்ளேன் வாங்கி வந்திருக்கிறேன். மீனம்பாத்துல கட்டி போட்டிருக்கேன், போய் அவுத்துக்குங்கடா. ஐயோ தாத்தா நம்பாதீங்க, இவன் போய் சொல்றான். நீ சும்மா இரு, எனக்கு தெரியாதா? ஏண்டா அங்க கட்டி போட்ட ஏரோப்ளைன் இங்க கட்டி போட கூடாதா? சும்மாரா, அத இங்க கூட கட்டி போட்டா அதுக்கு பருத்து கொட்ட புண்ணா கூட வாங்கி போட முடியாத பரதேச பரம்பரைன்னு நினைச்சிட்டியா? ராதிகா, நீ ஏன் குழம்புற? இவனுங்க பைத்தியக்காரத்தனமா பேசுறாங்கன்னு பயந்துட்டியா? இவனுங்க பயங்கரமான கேடிங்க. இப்படிதான் ஏடா கூடமா ஏதாவது உல்டாவா பேசி உங்க கிட்ட வந்து புடிய துண்ணலான்னு பாக்குறானுங்க. இப்ப முடிவா என்னதான் சொல்றீங்க? முதல் மரியாதை எனக்கா இல்ல அவனுக்கா? அண்ணே, வருஷம் வருஷம் முதல் மரியாதை கண்ணனுக்கு தானே கொடுத்துனுக்குறோம். இந்த வருஷம் ராதிகாவுக்கு கொடுக்க கூடாதா? டேய், முதல் மரியாதை கொடுக்கலாம் பரவாயில்லடா. ரொம்ப தூரத்துல இருந்து வந்திருக்கிறேன். ஒரு கடலோர கவிதைகள் இல்ல அழகில் ஓதுல கொடுங்கடா. என்ன கண்ணா விளையாடுறியா? அது எப்படி கொடுக்க முடியும்? ஏன் அந்த படம் ரைட்ஸ் எல்லாம் உங்ககிட்ட இல்லையா? அது இல்ல கண்ணா, நீ நல்லா பாடுவ. டேய், இந்த கிண்டெல்லாம் வேணாம். என் குரலுக்கு நல்லா பாடணும் எவன்டா சொன்னா? டேய், நீ பாத்ரூம்ல பாடுறப்ப நான் கேட்டிருக்கேன்டா. பாத்ரூம்ல கதவுல கத்தி இருப்பேன், கத்ததெல்லாம் பாட்டா? அது இல்லடா கண்ணா, நீ சிவாஜி மாதிரி நல்லா பாடுவ, இவன் பத்மனி மாதிரி நல்லா ஆடுவா. நீங்க ரெண்டு பேரும் திருவிழால சேர்ந்து பாடி ஆடினா பாக்குற ஊர் ஜனங்க எல்லாரும் எச்சக்காரி செருப்பாலே அடிப்பாங்க. டேய், வருஷம் 16 படம் எடுக்கிறேன்னு சொல்லிட்டு இப்ப தில்லானா மோகனாபால் ஆகிட்டீங்களா? டேய், நாங்க சீனுக்கு சீன் எந்த படத்தை வேணா மாத்துவோம், எந்த பேரை வேணா மாத்துவோம். அதுக்காக நாட்டாம மாதிரி பேசுறான். இனிமே இவனை கண்ட்ரோல் பண்ண முடியாது. வா ஒதுங்கிக்கலாம். எதுக்கு என்ன இப்படி சுத்தி வரீங்க? எதுக்கா? தம்பி, அந்த பொறைய கொடுத்துருப்பா, அது நான் இது. அதுக்கு மட்டும் நீங்க புடுங்கிற விஷயம் தெரிஞ்சது என்ன மேன் பண்ணும்? என்ன அசிங்கமா திட்டும்பா? ஆமா, நான் என்ன ஜாதி தெரியாதுப்பா. இது ரெட்டியார் வீட்டுல குட்டி போட்டு செட்டியார் வீட்டுல வளர்ந்து நாயுடு வீட்டுல நன்றியோட இருக்கப்ப தூக்கிட்டு வந்தேன். அதனால என்ன ஜாதினே தெரியல. அப்போ என்ன ஜாதின்னு கரெக்டா சொல்லிட்டு பொறையா வாங்கிக்கோ மேன். இல்லங்கடா, நாங்க என்ன பொறிக்கு வக்கில்லாதவங்களா? அவரு கையில இருக்கிற ஒரு பொறிய புடுங்குனீங்களே, நீங்க ஆம்பளையா இருந்தா அவரு கையில இருக்கிற 4 பொறிய புடுங்கடா பாக்கலாம். நெல்லுங்கடா. ஏண்டா, நேத்துக்கு டீல தொட்டு சாப்பிட ஒரு பொறை தரலன்னு என் மடியில மறைச்சு வச்சிருந்த 4 பொறையை காட்டி கொடுத்துட்டேடா துரோகி. நாய்க்கு மட்டும் பொறை தரிய, நான் பொறை கட்ட உன் கண்ணுல இருக்கிற பொறைய காட்டியா மாத்திர புடுங்கடா. நிறுத்துங்கடா. எங்க தாத்தாக்கு வயசாயிடுச்சு, யாரையும் அடிக்க மாட்டாருன்னு நினைச்சீங்களா? அவரு தனி ஆளா நெப்போலியனே அடிச்சு வர்றான். டேய், நான் எங்கடா நெப்போலியன் அடிச்சா? அவர் ரைட்டுக்கு அவர் சொக்காவே நாள் பிடிக்க முடியாதடா. அத சொல்ல, நேற்று ராத்திரி ஆஃப் நெப்போலியன் தனியா அடிச்சு அத சொன்னேன். ஆட்டா பாவி, அதுக்காவா இப்படி பழி வாங்குவ? தம்பிங்களா, நீங்க யார் பெத்த பிள்ளைங்களோ, சத்தியமா எனக்கு சண்டை போட தெரியாது தம்பி. என்னது சண்டை போட தெரியாது? புரிக்குதாயே, யாரோட புடிச்சிருந்தாங்க? யாரு என்ன ஏதுன்னு தெரியாம நீ பாட்டு கை நீட்டி அடிச்சிருவியா? இவர் யார் தெரியுமா? டெல்லில இருந்து வந்திருக்க எங்க மாமா. எவனா இருந்தா எனக்கு என்ன? அவன் தாத்தாவை தள்ளி விட்டான் தெரியுமா? அவன் எப்படி தள்ளா தெரியுமா உனக்கு? தள்ளிடி. ஏய் ராஜாமணி, நம்ம தாத்தாவை எப்படி தள்ளா பாத்தியாடா? இப்படி தள்ளி விட்டாடா, இப்படி தள்ளி விட்டா. ஏய் கேட்டு நாயே, நம்ம தாத்தாவை எப்படி தள்ளா பாத்தியாடா? இப்படி தள்ளி விட்டாடா. ஏய், நீங்க பாத்தீங்களா அவன் எப்படி தள்ளா? நீ முதல்ல வெளில போடா. தாத்தா தள்ளி விட்டுதா அவன், என்ன போய் வெளியே போக சொல்ற? அவன் ஒரு தடவை தாண்டா தள்ளி விட்டான். நீ இதே சாக்கா வச்சு 4 தடவை தள்ளி விட்ட. நீ போடா வெளியே. கங்கை கரை மன்னனடி, கண்ணன் மலர் கண்ணனடி, வங்கக் கடல் வண்ணனடி, உள்ளங்கவர் கழ்வனடி. இந்த பாட்டு நான் பக்காவா பாடுவேன். நீ அது பக்காவா ரிஹர்சல் பண்ணி டான்ஸ் நீ தெரியுண்டி. அதனால நான் இப்ப இந்த பாட்டு பாட போறது இல்ல, வேற பாட்டு பாட போறேன். ஆட்டுக்குட்டி முட்டை இட்டு கோழிக்குட்டி வந்ததுன்னு யானை குஞ்சி சொல்ல கேட்டு பூனை குஞ்சி சொன்னதுண்டு. அதையில்ல சாமி இப்போ காணுது பூமி, இது மட்டும்தானா இன்னும் இருக்குது சாமி. இன்னுமா
ராதிகா மூசினுகிற அப்படியே குட்டி கர்ணம் போட்டு ஆடு. ஏய் குரங்காட்டி, உன் வித்தையெல்லாம் அது கத்து கொடுக்க பாக்குறியா? முட்டை எடுத்து மண்டையில அடிச்சிருவேன். கம்மு நில்றா. என்னம்மா அபிநய சரஸ்வதி, நீதான் தில்லானா மோகனாம்பாளோட கசின் சிஸ்டர் ஆச்சே, ஆடுமா. மச்சான் இந்த பாட்டு எல்லாம் பாடாத, ஜிவாசி கணேச பாட்டு காதல் மலர் கூட்டம் ஒன்று, அதை பாடு. கை குடுறா. காதல் மலர் கூட்டம் வந்து வீதி வழி போகும் என்று யாரோ சொன்னார். ஏண்டா டேய் நாயே, இந்த பாட்டுக்கு பாடு. யாரும் ஆட மாட்டானா? அவன் ஸ்டெப் வச்சு கரெக்டா ஆடுறா. காசு வாங்கி கேம் மாட்டியா? ஏமா நாட்டிய பேரொழி 7 ஸ்டெப் போடு 8 ஸ்டெப் போடு. டேய் இவர் அதிரடி திருவிழா ஜாக்கி ஜானு 7 ஸ்டெப் 8 ஸ்டெப்லாம் கத்துறாரு. முட்டை எடுத்து வாயில விட்டுருவேன். கம்மு நில்றா. எஸ் குசுமி மச்சான், ஐ டெல் ஒன் ஐடியா. முட்டை எடுத்து தொண்டையில விட்டுருவேன். கம்மு நில்றா. என்ன பாட்டு பண்ணு எனக்கு தெரியும். காதல் வளர்த்தேன் நெஞ்சுக்குள்ள உன்ன வச்சு காதல் வளர்த்தேன், இன்று அதில் பூவாய் பூத்தவுடனே காதல் வளர்த்தேன். ஏ புள்ள கண்ணா நீ ஜெயிச்சிட்ட. ஆமாண்டா, ஒரிஜினல் வாய்ஸ்ல பாடினதான் ஜெயிச்சேன்னு ஒத்துக்கிறீங்க. வாங்க கோயிலுக்கு கொண்டு போய் எனக்கு முதல் மாதிரி செய்யுங்க. வாடா, நீ தான் என் உண்மையான வாரிசு, உனக்கு தான் முதல் மரியாதை. கண்ணா இங்கதான் நம்ம பரம்பரை கோயில் இருக்குடா. இங்கதான் கோயிலுதா. சுத்தி பார்த்தா வெறும் மரங்கதான் இருக்கு. எங்கடா கோயில்? இதுதான்டா பரம்பரை பெரிய கோயில். என்னது? இது பெரிய கோயிலா? அப்ப தஞ்சாவூர்ல இருக்கு அது சின்ன கோயில். அது சின்ன கோவில் தான். ஆமா, ஏன் கோவில் வேலையை முடிக்காம பாதியில நிறுத்தி வச்சிருக்கீங்க? கொஞ்சம் பண நெருக்கடி. அடுத்த வருஷம் கும்பாபிஷேகம் முடிஞ்சிடும். அதுக்கு அடுத்த வருஷம் ரோப் கார் விட போறேன். இப்ப நான் வாயில ஒண்ணு விட போறேன். ஏன்டா சூழல இருந்து செங்கலை திருடி எடுத்துட்டு வந்து சுத்தி அடிக்கிட்டு இதான் கோவில், இதுக்குதான் முதல் மாதிரி என்ன கூப்பிட்டீங்களா? ஏன்டா இது மாதிரி பண்றீங்க? கண்ணா அதுக்காக உன்னை கூப்பிடல. ராதிகா காலத்துல நீ முடிச்சு காட்டணும், அதை நாங்க எல்லாரும் பாக்கணும். ஏன்னா அதெல்லாம் சினிமா ஷூட்டிங்கா? எல்லாரும் சுத்தி நின்னு பாக்கிறதுக்கு எதனா ஒரு கயிறு நான் கட்டு போறேன். ஏய் கண்ணா, நான் தான் ராதிகாவை காதலிச்சேன். இதோ பாத்தியா தாலி கயிறு, நான் தான் தாலி கட்டுவேன். அந்த கயிறு இல்ல நானா, இந்த கயிறுல கட்டுறா. ஓ உனக்கு அறிவு இருக்கா? அவன் என்ன எருமை மாடா தாம்பு கயிறுல கட்ட சொல்ற? டேய் நான் கண்ணை மூடுறதுக்குள்ள எவனாவது ஒருத்தன் அவன் கழுத்துல தாலி கட்டுங்கடா. டேய் நீ கண்ணு மூடுறதுக்கு முன்னாடி மூக்கு சிந்தத்துக்கு முன்னாடி கட்ட முடியாது. முதல்ல அவ யார காதலிக்கிறான்னு கேளுங்க. நான் கண்ணாத்தானே தான் காதலிக்கிறேன். ஆனா மூர்த்தி அத்தானே எனக்கு ரொம்ப பிடிக்கும். என்னமா சொல்ற நீ? இப்படி ரெண்டு பேருமே காதலிக்கிறேன்னு சொன்னீனா உனக்கு யாரை தான் கல்யாணம் பண்ணி வைக்கிறது? இதோ நிக்கிறானுங்க பாரு ரெண்டு கேவனுங்க, இவங்களை கட்டி வை. எவ்வளவு தாலி கட்டினாலும் இந்த வீட்டுல ஒரு கொலை விழும். டேய் வாழ கொலையா தென்ன கொலையா? டேய் இங்க சீரியஸா போயிட்டு இருக்கு, உனக்கு காமெடி கேக்குதா? ராஸ்கல் அண்ணா பெரியதுவா. அச்சி அச்சி டேய் 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 அச்சி டேய் அச்சி ராதிகா 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 ஏய் ராதிகா அவன் காலம் வச்சுட்டு போயிட்டாடா. ராதிகா ராதிகா டேய் 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 இல்ல உங்க டேய் டேய் இல்ல உங்க டேய் டேய் ராதிகா எனக்கு ராதிகா குறா எனக்கு குறா ராதிகா குறா ராதிகா என்ன டேய் காலம் வச்சு டேய் ராதிகா குறா ராதிகா காலம் வச்சு டேய் எனக்கு ராதிகா காலம் வச்சு எனக்கு ராதிகா வேணும். போதும். டேய் வருஷம் 16 படத்துல பிதாமகன் ரியாக்ஷன் போட்டு அனாவசியமா அவனை கொன்னுட்டேடா. அப்ப இது கொலையா? ஆமா, நீ எப்படி பேசினாலும் கொலை தான். உனக்கு 16 வருஷம் தண்டனை உண்டு. என்னடா சொல்